எனக்கு புரியுது. ஆனா சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். மாறா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? ரோட்ல எவனை பார்த்தாலும் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பியா நீ? உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா? இப்ப என்னாச்சு மேடம்? எதை சொல்ல வரீங்க? உனக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியலல? நீ தாசில்தாரையும் விஓவியும் ரோட்ல வச்சு அடிக்கலல? அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இங்க பாருங்க மேடம், நான் வேணும்னுலாம் பண்ணல. அவனுக்கு என்ன பேசினானுங்கன்னு தெரியுமா? என்ன பேசினாங்க? அதெல்லாம் நான் என் வாயால எப்படி சொல்றது? தப்பா பேசினானுங்க உன்னை பத்தி, அவ்வளவுதான், விட்டுரு. அதான் என்ன பேசினாங்க? புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன். சரி, அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நீ அடிப்பியா? ஆமா. டேய், யார் பேசினாலும் அடிப்பியா? எவன் பேசினாலும் அடிப்பேன். இங்க பாரு, யார் என்ன பத்தி என்ன பேசினாலும் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி நீ மத்தவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுல என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மாறா. பண்ணிக்காத. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. நீ ஒண்ணு யாரோ எல்லாம் கிடையாது, என்னோட. சரி, ஓகே, அதை விடு. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்னை ஒதுக்குனாலும் சரி, வெறுத்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, மனசுல இருக்கிற லவ் எல்லாம் மாறாது. என் கண்ணு முன்னாடி உன்னை யாரு தப்பா பேசினாலும் நான் சண்டைக்கு போவேன், திட்டுவேன், அடிப்பேன், கொலை கூட பண்ணுவேன். அத்த, என்ன தேய்க்கிறது பெருசு கிடையாது. நல்லா மசாஜ் பண்ணி விடு. ஒரே சூடா கிடக்கு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியுது. தெரியும்டா, எல்லாம் தெரியும். சொன்ன பேச்ச கேட்டாதானே ஊர்ல எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போய் நிக்கிற. அப்புறம் இருக்கிற சூடு ஃபுல்லா கண்ணுல இறங்காம ஜில்லுனா இருக்கும். நம்மளை சுத்தி நம்மளை கோவப்படுத்துற மாதிரி பிரச்சனை வந்தா தலைக்கு ஏறதானே செய்யும். மாறா, கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும்டா. முன்ன மாதிரி இல்லல்ல. இப்போ வீரா நம்ம மாவட்டத்தோட கலெக்டர். நீ என்ன தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேரும் அவளதானே வந்து சேரும். அதிகாரிங்க அவளதான் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. பாவண்டாவ. ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பாப்பாளா, இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பாப்பாளா, இல்ல நீ போய் வம்பிழுத்துட்டு வர பிரச்சனையை தான் பாப்பாளா? எதான அவ பாப்பா, நீயே சொல்லு. அதெல்லாம் விடு, பாத்துக்கலாம். நீங்க வளர்த்த புள்ள கண்டிப்பா பாசம் இருக்கும் தான், தப்பெல்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் வெந்நீரும் போட்டு குளிப்பாட்டி விட்டுருங்களேன். கோழி அடிச்சு நல்லா நாட்டு கோழியா வெடை கோழியா பார்த்து அடிச்சு கொடுங்க. குழம்பு வச்சிருங்க வலிமா. நல்லா தின்னுட்டு ஊர்வம்பு எல்லாத்தையும் இழுத்துட்டு எனக்கு கெட்ட பேர் எடுத்து தரட்டும். வீரா, அது வலிமா, அவனுக்கு கெடுக்கிறதே நீங்க தான். அப்படி இல்ல வீரா, உனக்கே அவனை பத்தி தெரியும்ல. உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த கோவத்தை அவனால மறக்கவும் முடியாது. அவங்க அப்பாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் தாங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது யாரோ 2 பேரு ரோட்ல நின்னுகிட்டு உன்னை பத்தி கண்டபடி பேசினா அதெல்லாம் கேட்டு எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது. அவன் என்ன அவங்கள அடிக்கிறது? அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அதை விட பெருசா அவனுங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே புரியுது. ஏதோ கோவத்துல அடிச்சிட்டானே தவிர அதனால உனக்கு எவ்வளவு சங்கடம், உனக்கு எவ்வளவு கெட்ட பேருன்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான். பாவம், சாப்பிடல, தூங்கல, இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். வீராக்கு என்னால கஷ்டம், எல்லாரும் அவளை தப்பா பேசுவாங்கல்ல, என்னால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாமா. இப்ப இந்த எண்ணெயை கூட நான் தான் அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி தேய்ச்சி விட்டேன். உன் முகத்தை பாக்குறதுக்கே அவ்வளோ கூச்சப்படுறான்னா பாத்துக்கோ. ஏன் வீரா? வீரா, மாமா சொல்லுங்க மாமா. மா, நீ அந்த பையல சும்மா விடாதமா. ரவுடித்தனங்கிறது அவன் கூடவே பிறந்த புத்தி. எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான். இந்த பாருமா, நீ உன்னோட டிபார்ட்மெண்ட் சார்பா அவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது எடுமா. உள்ள தூக்கி வைக்கணுமா வை, ஃபைன் போடணுமா போடு.
இல்ல ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்தணுமா? சாத்திக்கோமா. அப்பவாவது அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என்ன பண்றது? இவனை நான் பிள்ளையா பெற்றிருக்கேனே. ஏம்மா, நீ மாற மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் என் பேர் தாமா கெட்டு போகும். ராமச்சந்திர மகன் இப்படி பண்ணிட்டான்னு என்னையும் தப்பா பேசுவாங்க. ஏன் கெட்டு போட்டுமே? என் பேர் தானே கெட்டு போகுது, கெட்டு போட்டோம். இவனை பெற்றதுக்காக இதெல்லாம் அனுபவிச்சுதாமா ஆகணும். என் தலையெழுத்துமா, அனுபவிச்சுட்டு போறேன். நான் யாருக்கிட்ட என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு பக்கம் பையன், ஒரு பக்கம் மருமக. பரவாயில்ல, ஃபீல் பண்றா. கண்டிப்பா மனசை மாத்திப்பா. கடவுளே, என் பையன் மேல இந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தா போதும்பா. கணிக்குட்டி, படிச்சுக்கிட்டு இருக்கியா தங்கம்? படி படி படி, நல்லா படிக்கணும். இந்த அம்மாக்கு படிப்பே ஏறல, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறமும் அட்டெம்ப்ட் அடிச்சு என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட என் வீட்டுல எவ்வளவு முயற்சி பண்ணாங்க தெரியுமா? நான் போகவே இல்லையே. ஆனா இப்ப அதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? நானும் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னு வைய, வீர மாதிரி நானும் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பேன். எனக்கும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்திருக்காதுல்ல. கனிக்குட்டி, நியாயமா இருக்கணும்டா. நல்லா படிச்சு பெரிய பதவிக்கு போகணும். எங்க போனாலும் நீதி, நேர்மை இது ரெண்டுத்தையும் விட்டுறவே கூடாது. அதுதான் நம்ம குடும்பத்தோட அடையாளம். உன் தாத்தாவும் அப்படிதான், உன் சித்தியும் அப்படிதான். நீயே பாரு, கடமைன்னு வந்துட்டா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டா. தப்பு பண்ணா தப்புதான். அந்த மாதிரி நேர்மையா இருக்கணும்டா தங்கம். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். நல்லா படி. எழுது.